ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு இது மாதிரி 2 ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு நான் சில்க் த்ரெட்டும் 14 நம்பர் நீடிலும் எடுத்திருக்கேன். நீங்கள் சரி த்ரெட்லையும் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, சில்க் த்ரெட்டை கீழே இருக்கிற அந்த செகண்ட் லைன்லேருந்து எடுத்து மேலே ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச், எகெயின் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், எகெயின் பக்கத்தில் ஒரு பஞ்ச் பண்ணி அந்த ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைனுக்கு ஒரு ஸ்டிச், ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச். இதே தான் சேம் ப்ராசஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் ஈஸியான ஸ்டிச் தான். கவனமாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம லாக் எங்கே போடுறோங்கிற பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகவே காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுறோம் கீழே செகண்ட் லைனில், அதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு எகெயின் கீழே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு சேம் த்ரெட்டை, அங்கே லாக்லாம் போடக்கூடாது, சேம் த்ரெட்டை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே ஒரு லாக். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக லாக் ஆகலை, த்ரெட்டு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா கீழே மேலே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாகிடும், கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. எகெயின் அங்கே ஒரு லாக் போட்டுட்டு சேம் ப்ராசஸ் தான். பக்கத்தில் ஒரு ஸ்டிச், மேலே ஒரு ஸ்டிச், எகெயின் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே ஒரு லாக், பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு, மேலே ஒரு ஸ்டிச், கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாக். ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஸ்டிச்சு. இதான் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச் பழகிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபில்லிங்ஸில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து இது இல்லாமல் டபுள் பட்டன் ஹோல் இருக்குது, ஒய் பட்டன் ஹோல் இருக்குது, அப்புறம் சர்க்குலர் இருக்குது, நிறைய இதிலே டைப்ஸ் இருக்குது பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில். இது வந்து பேசிக்கான பட்டன் ஹோல் ஸ்டிச். இதை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ஹெட் நாட் போடுறேன். ஹெட் நாட் போட்டுட்டு நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.